சாய்ராம். உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும். ஆம் செல்லமே, தனியாக கேளு, யாரிடமும் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று தெரியவில்லை. நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும். உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே என் பிள்ளையாக நீ உருவெடுத்திருக்கின்றாய். ஆம் செல்லமே, இன்று என் செல்ல பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், உன்னை திட்டுகிறார்கள். உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும். எனக்கு மட்டும் இத்தனை சோதனை, ஏன் இத்தனை சோதனை, நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. ஆம் செல்லமே, நீ அடுத்தவர்களுக்கு உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். உன்னை திட்டுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை, நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். என் செல்ல பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதலும் பண்ணியதும் கிடையாது, கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை. நான் சொல்வது சரிதானே? இருப்பினும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்றுதானே கேட்கிறாய்? இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் என் செல்லமே, பரீட்சை. பொறுமையாக இரு. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும். நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது உனக்கு. ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது. சில இழப்புகள் வலியை தருகிறது, சில இழப்புகள் வலிமையை தருகிறது. வலியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும். ஆகவே தற்போதைய சூழலை நினைத்து வருத்தப்படாதே. உனக்கானது யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு கண்டிப்பாக உன் சாயப்பா உதவி செய்வேன். என் செல்லமே, எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி. அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது. ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதே தவிர ஒவ்வொருவரையும் நீ புரிந்து கொள்வதற்காக அல்ல. ஆகவே உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போலவே வாழ பழகிக்கொள். நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழ விடுவேன் உன் சாயப்பா? குழப்பத்துடன் இருக்காதே, மன நிம்மதியுடன் இரு. நிம்மதியாக இரு. உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் செல்லமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பிரபஞ்சத்தில் வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு வாழ்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். இதை நீ கண்கூடாக பார்த்திருப்பாய். ஏனென்றால் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது, வலியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை புரியாது. ஆகவே யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லை. இதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே. அவர்களை நம்பி உன் பொருட்களையும் இழந்து விட்டாயே. இந்த கெட்ட காலத்தையே மறந்துவிடு. மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டித்தான் போக வேண்டும். உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய். அப்போதுதான் உனக்குள் தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் கொடுக்கும், நம்பிக்கை கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் பிறக்கும். என் செல்லமே, உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் செல்ல பிள்ளையாக நீ இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலைகள் எல்லாம் கூடிய விரைவில் சரியாகி சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. எல்லாவற்றுக்கும் பொறுமை வேண்டும்.
நம்பிக்கை வேண்டும், நீதி, நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய். மற்றவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்பதை நீ சொல்லி புலம்புவது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆம் செல்லமே, கலங்காதே. இனி உனக்கு உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படத்தான் போகிறது. ஆம், நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? இந்த பிரபஞ்சத்தில் அதிகம் பேசாதவனை இந்த உலகம் அவனை அதிகமாக விரும்புகிறது. அளந்து அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுவனையே கைகூப்பி தொழுகிறது. ஆகவே கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடு என்று உன் சாயப்பா பலமுறை உன்னுடன் கூறிக்கொள்கிறேன். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆகவே சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாகி இருக்கும். ஏனென்றால் இந்த உலகமே ஒரு விசித்திரமான ஒரு கல்லூரி தான். இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அல்லது என் செல்லமே, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததுதான் ஆகும். எதை இழந்தீர்கள் என்பதெல்லாம் முக்கியம், என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். ஆகவே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையானால் செய்யப்பட்டவை அல்ல, வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால் தான். ஆகவே முன்னோக்கி செல்லும்போது கனிவாக இரு. ஒருவனை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது. ஆகவே ஒருவரையும் நம்பாமல் இருப்பதும் இன்னும் அபாயகரமானது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். ஆம் செல்லமே, எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள். ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை. ஆகவே செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். நேற்றைய பொழுதும் நிஜமல்ல, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில் இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்களையெல்லாம் வீணானவை அல்ல. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. ஆகவே அழகான பசி ஒரு முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும். நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உனக்கு தகுதியானது உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என் செல்லமே. ஆம், அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். ஆகவே இன்று உனக்கு நான் பல போதனைகளை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். இதை நீ பின்பற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற உன் சாயப்பா உன் கூடவே தான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.